இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பாராக. யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கிறீர்களோ, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அளவில்லாத நன்மைகளை பொழிவாராக. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க இல்லாம வாழ முடியாதப்பா, நீங்க இல்லாம வாழ தெரியாதப்பா. ஆண்டவரே, என் எஜமானரே, என் துணையாளரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். ஆமென். இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே.
தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய இறைச்செய்தி என்னவென்று பார்ப்போமா? யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து இன்றைய வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 17வது அதிகாரம் 20வது இறை வசனம் முதல். அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள், நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும், நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நேற்றும் நற்செய்தி இதுதான், ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது. இன்றைக்கு 2 காரியங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறது. என்னென்ன காரியம் என்று பார்ப்போம். ஒற்றுமை மட்டுமல்லாமல் இன்னொரு காரியம் வருகிறது. இயேசு என்ன சொல்கிறார்? தந்தையே, நான் உங்கள்கிட்ட ஜெபிக்கிறேன். யாருக்காக? என்னுடைய சீடர்களுக்காக மட்டுமல்ல. நேற்றைய நற்செய்தியிலே இயேசு தன்னுடைய சீடர்களுக்காக ஜெபிக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே இயேசு என்னுடைய சீடர்களுக்காக மட்டுமல்ல, அவர்களுடைய செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும், இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறார். பத்தியலா, இயேசு யாரெல்லாம் அவருடைய சீடர்கள் ஊழியர்கள் வழியாக நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறார். அதனால தான் சொல்றார், என் வழியாக நீங்கள் விண்ணக தந்தையிடம் கேட்பது அனைத்தையும் அவர் உங்களுக்கு தருவார். என்ன ஒரு அருமையான வசனம்! இயேசுவின் வழியாக கேட்பது எல்லாம் கிடைக்கும். அப்போ ஒற்றுமை என்பது ஒரு செய்தி. நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஊழியர்கள் மட்டுமல்ல, இறைமக்கள் அனைவரும் ஜாதியம் மொழி என்ற பாகுபாடு நீங்கி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியும் கொடுக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ ஊர்களில் மக்கள் ஒற்றுமையாக இல்லை. இந்த அன்பியங்கள் வந்தது. அன்பியங்கள் வழியாக அநேக ஊர்கள் சிதைந்து கிடக்கிறது. ஒரு சில ஊர்களிலே ஜாதிய அடிப்படையிலே கத்தோலிக்க திருச்சபையில் மற்றவர்களை ஒதுக்குகிறார்கள். ஒரு ஜாதிக்காரவங்க இன்னொரு ஜாதிக்காரவங்களை உள்ளே அனுமதிப்பதில்லை. அந்த ஜாதி அடிப்படையில் ஒன்று சேர்கிறார்கள். இயேசுவுக்கு எதிரான காரியம். எவன் ஒருவன் தன்னுடைய ஜாதி பெயரை வைத்து பேசுகிறானோ, எவன் ஒருவன் ஜாதியத்தை வைத்து மற்றவர்களை ஒதுக்குகிறானோ, எவன் ஒருவன் ஜாதியை வைத்து இவர்களுக்குத்தான் இது என்று பேசுகிறானோ,
அவன் இயேசுவுக்கு எதிராக பேசுகிறான். அதுதான் இன்றைய செய்தி. நான் சொல்லலை, இயேசு சொல்லுகிறார். இது எல்லா ஊர்களிலும் நடக்கிறது. எல்லா ஊர்களிலும் இத்தகைய பிரச்சனை உண்டு. ஒரு சில ஊர்களிலே ஒரு பெரிய ஜாதியாக இருக்கக்கூடியவர்கள் மற்ற ஜாதியினரை உள்ளே எதிலும் அனுமதிப்பதில்லை, அடக்கம் செய்யக்கூட அனுமதிப்பதில்லை, வரியை கூட வசூலிப்பதில்லை. அப்படி என்றால் இயேசுவுக்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு தண்டனை உண்டு, இதற்கு தண்டனை உண்டு. நீங்கள் இதை ரொம்ப யதார்த்தமாக நினைக்காதீங்க. இயேசுவுடைய திருச்சபையிலே நீங்கள் ஜாதி அடிப்படையிலே மற்றவர்களை ஒதுக்கினால் அதற்கு தண்டனை உண்டு. எனவே நண்பு மக்களே, இன்று அநேக இடங்களில் மொழியை வைத்து ஒதுக்குகிறார்கள். மேலை நாடுகளிலே, ஐரோப்பா நாடுகளிலே அங்கே கலரை வைத்து ஒதுக்குகிறார்கள். நம்முடைய இந்தியா, ஆப்பிரிக்கா போன்ற கருப்பு நாடுகளிலிருந்து செல்லக்கூடிய கருப்பு கலரை வைத்திருக்கக்கூடிய குருக்கள் நன்மை கொடுத்தாலே அந்த நன்மையை வாங்க மறுக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். அப்போ பாருங்க எந்த அளவிற்கு இந்த உலகம் சாத்தானின் பிடியில் கிடக்கிறது. நாம் யாரையும் ஒதுக்கக்கூடாது, பிரிக்கக்கூடாது. இதுதான் இயேசு சொல்லக்கூடியது. காரணம், அவர் சொல்கிறார், தந்தையே நீர் என்னை அன்பு செஞ்சது போல நானும் உங்களை அன்பு செய்கிறேன், என்னோடு இருப்பவர்களும் அந்த அன்பில் நிலைத்திருக்கட்டும். ஆதலால் இயேசுவின் அன்பு அனைவரையும் ஒன்றுபடுத்தும் அன்பு, ஆசீர்வதிக்கும் அன்பு. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன், ஆமேன். Praise the Lord. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்க எல்லாவற்றிலும் நலமோடு சிறப்போடு வாழ்வீர்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. நீ செல்லுமிடமெல்லாம் வெற்றி பெறுவாய். நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி பெறுவாய். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு தோல்விகளின் மத்தியில் அநேகர் வாடுவதை நாம் பார்க்கிறோம். எதை எடுத்தாலும் தோல்வி. நான் ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கேன் சார், என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்திலையும் அப்படிதான் இருக்குது. ஒரு வேலையில, ஒரு பிசினஸ்ல, பிள்ளைங்க படிப்புல ஒரு முன்னேற்றம் இல்லை. இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதற்காக என்ன பண்றீங்க அப்படின்னா, சிலர் பாருங்க ஜோசியம் பார்க்குறாங்க, சிலர் ஜாதகம் பார்க்குறாங்க, சிலர் யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னு அதெல்லாம் வாங்கி கட்டி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சா ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னு ஒரு பரிதாபமான ஒரு குருட்டு கணக்கு போட்டு வைத்திருக்கிறாங்க. ஆனா பைபிள் சொல்கிறது, நீ வெற்றி பெறன்னா உன் கடவுளாகிய ஆண்டவருடைய கட்டளைகளை நீ கடைபிடிக்கணும். பாத்தீங்களா, எல்லாத்துக்குமே ஒரு கட்டளை இருக்குது. நீங்க ஒரு டிராவல் பண்றீங்க, ஒரு ட்ரெயின்ல போகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. ஒரு விமானத்துல போகணும் அப்படின்னா எல்லாத்தையும் பெட்டியெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு போக முடியுமா அப்படின்னா முடியாது. அப்ப எல்லா இடத்துக்குள்ளேயும் போறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான தயாரிப்பு இருக்குல்ல. அத மாதிரி வெற்றி பெறணும், கடவுளை ஆசீர்வதிக்கணும்னா நீங்க என்னங்க செய்யணும் அப்படின்னா, வெறும் நம்ம மத வழிபாடுகளை மட்டும் செஞ்சுட்டு போனா காணாது, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும். ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற அவருடைய சட்டங்கள், அவருடைய கட்டளைகள், அது மேல அக்கறையா இருக்கணும். இறைவனை முழு மனதோடு அன்பு செய்யணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், எல்லா மனிதர்களோடும் சுமூகமாக அன்புறவோடு வாழணும். இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன். அப்புறம் நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாவற்றிலும் கடவுளுடைய கரை இருக்கிறத நீங்க பாப்பீங்க. நிச்சயமா நீங்க சொல்லுங்க, யோசுவா 1:7, நான் செல்லுகிற இடத்துல ஆண்டவர் எனக்கு வெற்றியை தருவார். தருவாரா? நிச்சயமா தருவார். எப்போ? கட்டளையை கடைபிடித்து அதிலிருந்து விலகாம வாழ்ந்தா நிச்சயமாய் வெற்றி, வெற்றிக்கு மேல் வெற்றி. ஆண்டவரே, எங்களுக்கு வெற்றி அருளுகிற கடவுளே, செல்லும் இடமெல்லாம் வெற்றியை தர நீர் காத்திருக்கிறீர்.
ஆண்டவரே, தோல்விகளும் வேதனைகளும் பலவிதமான சங்கடங்களையும் அனுபவித்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையின் பாதையை திறந்து நீர் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய பலத்த அற்புத ஆசீர்வதிக்கிற கரம் இவர்களுக்கு நன்மையை கொண்டு வருவதாக. ஆமென். என் அன்புக்குரிய உறவுகளே, யோசுவா 1:7, நீ செல்லும் வழியிலெல்லாம் வெற்றி பெறுவாய். வெற்றியை தரும் கடவுள் உங்களோடு இருக்கிறார். God bless you. மரியே வாழ்க.